ஆடி மாதத்தை வரவேற்கும் விதமாக ஏராளமான பொதுமக்கள் கூடங்குளத்தில் அமைந்துள்ள கடலில் நீராடி மகிழ்ந்தனர். இது குறித்து நமது செய்தியாளர் பிராங்க்லின் விஜய் அந்த பகுதி மக்களிடையே நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஆடிக்கடல் தேடிக்குழி என்பது பழமொழியாகும். இந்த பழமொழியை நினைவு கூறும் வகையிலும் வரப்போகும் ஆடி மாத பிறப்பை கொண்டாடும் வகையிலும் கூடங்குளம் புனித அன்னம்மாள் ஆலய 8ஆம் திருவிழாவின் சிறப்பாக இப்பகுதியில் உள்ள மக்கள் கடற்கரையில் குவிந்து சுமார் 15,000க்கும் மேற்பட்டவர் கொண்டாடி வருகின்றனர். இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால் ஜாதி மத பேதமின்றி அனைவரும் ஒன்று சேர்ந்து நாளை நடைபெறவிருக்கும் தேரோட்டத்தில் கலந்து கொள்வார்கள். இது குறித்து இப்பகுதியில் உள்ள கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களிடம் நாம் கேட்கலாம். ஆனால் வணக்கம், நீங்கள் எவ்வளோ நாளாக அங்கே வந்துட்டு இருக்கீங்க? ஆண்டாண்டு காலமாக நடக்குதுங்கிறாங்க. இது நீங்கள் எவ்வளோ நாளாக வந்துட்டு இருக்கீங்க? இது ஆடி மாத பிறப்பு மற்றும் கூடங்குளம் அன்னம்மாள் புனித அன்னம்மாள் ஆலயத்தோட 8ஆம் திருவிழா முன்னிட்டு இது நாங்கள் வருஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இது என்னோட 29வது வருஷம். இது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எங்கள் முன்னோர்கள் ஆதி காலத்துலேருந்து அவங்க இதை ஒரு பாரம்பரியமாட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த கொடகுழி போடி நாங்கள் என்ன பண்ணுறோம்னாக்கி எங்கள் வீட்டிலேருந்து காலையிலே உணவுகளை ரெடி பண்ணி அங்கேருந்து இங்கே காலையில் ஒரு 7 மணிக்கு வந்தோன்னா சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு தான் போவோம். அதேமாதிரி இருக்கும். இந்த ஒரு நிகழ்ச்சிக்காண்டியே ஃபாரினில் இருக்க எல்லாருமே நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே விரும்பி ஓடி வருவாங்க. இந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பசங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பசங்க எல்லாத்தையுமே இந்த ஒரு நிகழ்ச்சியில் தான் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அதேமாதிரி நம்ம சொந்தக்காரங்க உணவு கொண்டு வருவாங்க. அந்த உணவை அண்ணன் சாப்பிடுவாங்க, அண்ணன் வாங்கி நான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி எல்லாரும் பாரம்பரியமாக ஒரு சமத்துவமாட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். மேலும் இந்த பகுதியில் உள்ள சிறுவர்களுடன் பெற்றோர்கள் தாங்களும் ஒரு குழந்தையாகவே மாறி விளையாடி வருகின்றனர். இது குறித்து மேலும் ஒரு தந்தையிடம் கேட்கலாம். அண்ணே வணக்கம், நீங்கள் யாரெல்லாம் வந்திருக்கீங்க? நாங்கள் எங்கள் உறவுகள் எல்லாருமே வந்திருக்கோம். ப்ளஸ் எங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே வந்திருக்கோம். இதில் என்னென்னா, நாங்கள் எல்லா நாளுமே தொழிலுக்கு போயிடுவோம். இந்த 3 நாள் மட்டும் எங்கள் ஃபேமிலியோடு சந்தோஷமாக இருப்போம். அதனால் நம்ம பிள்ளைங்க கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் இருக்குது. கடற்கரையில் நம்ம பழைய சின்ன பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க, ஒரு சிரட்டையை வச்சு இந்த கருப்பட்டி சுட்டு விளையாடுறது, குழி தோண்டி விளையாடுறது, அந்த மாதிரி நிறையா விதமான சந்தோஷங்கள் இதில் நாங்கள் அடைகிறோம். இந்த மாதா திருவிழாங்கிறது ரொம்ப மிகவும் சிறப்பு மிக்கதாக கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ ஒரு கோயில் கூடன்னு வைங்களா, எங்கள் குடும்பம் மட்டும்தான் வரோம். இது அப்படி கிடையாது. ஊரில் உள்ள அனைத்து மக்கள், வெளியூரில் இருக்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நாங்கள் ஒரே இடத்துல ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுற ஒரே திருவிழா இந்த மாதா கோயில் திருவிழா சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இந்த கடல் குளிப்பு திருவிழாவில் சுமார் கடலோர பாதுகாப்பு குழுமங்கள் சார்பாகவும் கூடங்குளம் காவல் நிலையம் சார்பாகவும் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக நெல்லை மாவட்டம் கூடங்குளத்திலிருந்து பிராங்க்லின் விஜய்.